நம்ம சிவாவையும் சிந்துவையும் அரெஸ்ட் பண்ணி வந்து ஜெயிலில் வந்து போட்டிருப்பாங்க. இதுக்கெல்லாம் காரணம் பின்னாடி யார் இருக்காங்கன்னா நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஸ்னேகாவும் அவங்க அப்பாவும் தான் இதுக்கெலாம் வந்து காரணம். ஸோ இதெல்லாம் இந்த விஷயம்லாம் கேள்விப்பட்டு வந்து அவங்க ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. ஆனால் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து இந்த நிலைமை வந்து இப்படியே நீடிச்சிருக்கும் இல்லை, கண்டிப்பாக கூடிய சீக்கிரத்தில் விரைவில் வந்து மாறும். இப்போ வந்து பைரவி என்ன பண்ணுவாங்கன்னா சஞ்சய் கிட்ட வந்து சொல்லி சஞ்சய் மூலமாக வந்து இவங்களை வெளியில் எடுக்கணும்னு வந்து பைரவி இது பண்ணுறாங்க. ஸோ அப்படி இது பண்ணும்போது வந்து சஞ்சய் வந்து கேள்வி கேட்குறாங்க, எப்படி வந்து இவங்களை வந்து நீங்கள் அடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. சரி, ஹாஸ்பிட்டல் இழுத்து போடுற உங்களுக்கு ஏதோ வந்தது அப்படின்னு சொன்னால் நீங்கள் அரசு தானே பண்ணணும், அப்போ எப்படி இவங்களை வந்து நீங்கள் அடிக்கலாம் அப்படின்னு வந்து சொல்லிட்டு கேட்டுட்ருக்காங்க. ஸோ இன்னொரு பக்கம் வந்து பார்த்திங்கன்னா கோர்ட்டில் போய் ஆஜர்படுத்துகிறாங்க. அங்கே வந்து பார்த்திங்கன்னா நம்ம சிந்து மேலேயும் சிவா மேலேயும் வந்து நிறைய குற்றச்சாட்டு வெடித்தாலும் வந்து இன்னொரு பக்கம் நம்ம சிந்து வந்து பிரசவம் பார்த்தாங்களோ அவங்க ஃபேமிலி எல்லாமே வந்து சிந்துக்கு சப்போர்ட்டாக தான் பேசுகிறாங்க. நீங்கள் அவங்கள அரெஸ்ட் பண்ணி ஜெயிலில் இது பண்ணணுன்னா எங்களையுமே நீங்கள் அரெஸ்ட் பண்ணி போடுங்க, கூடவே வந்து பார்த்திங்கன்னா ஸ்னேகாவையும் அதுக்கப்புறம் அவங்க அப்பாவையும் நீங்கள் அரெஸ்ட் பண்ணணும். காரணம் வந்து என் பிள்ளைக்கு வந்து பிரசவம் பார்க்க மாட்டாங்கன்னு சொல்லிட்டு அங்கேருந்து அமிச்சாங்க. என் பிள்ளைக்கு இப்போ இந்நேரம் உயிர் போயிடுச்சுன்னா வந்து என்ன பண்ணியிருக்கிறது, அந்த நேரத்தில் தான் டக்குன்னு வந்து இந்த அம்மா வந்து என்னை காப்பாற்றுச்சு, நீங்கள் அப்படி வந்து அவங்கள வந்து எங்களை காப்பாற்றினது அந்த தப்புனா எங்களையும் நீங்கள் சேர்த்து அரெஸ்ட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு அவங்க ஃபேமிலியும் ஃபுல்லாக வந்து ஒரு போராட்டமாக வந்து பண்ணிகிட்ருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கோர்ட் வந்து சரி இது மாதிரி பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு நம்ம சிந்துவையும் அதுக்கப்புறம் சிவாவையும் வந்து ரிலீஸ் பண்ணி விட்டுடுறாங்க. ஹாஸ்பிட்டலும் வந்து பார்த்திங்கன்னா சீல்லாம் அது ரிமூவ் பண்ணிடுறாங்க. ஸோ இதுதான் வந்து அடுத்த வாரம் ப்ரோமோவாக கொண்டுட்டு வராங்க. ஸோ வெயிட் பண்ணிட்டு பார்க்கலாம் என்ன ஆகுதுன்னு. இது போல் நிறைய அப்டேட் தெரிஞ்சுக்கணுன்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி.